பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் என் சச்சிதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம் வியாழக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது நாளை மறுதினம் 12ஆம் தேதி புனித பௌர்ணமி. இன்று குரோதி வருடத்தின் இறுதி வியாழக்கிழமை. வருகின்ற 13ஆம் தேதி இரவு 2 மணிக்கு வருஷம் பிறக்குது. 3 மணிக்கு எல்லோரும் குளிக்கலாம். அதுக்கு பிறகு 14ஆம் தேதி திங்கட்கிழமை விஸ்வாவசு வருஷம். அதாவது அந்த வருஷத்துக்கு 7 மணிக்கு திங்கட்கிழமை 14ஆம் தேதி பூசை நடைபெறும். இங்கே கை விசேடமெல்லாம் சரியாக 7 மணிக்கு காலையில். அப்போ அதிகாலை வருஷம் விஸ்வாவசு குரோதி வருடம் முடிஞ்சு இதுவரை நாங்கள் பட்ட துன்பங்கள் எல்லாம் நீங்கி வரப்போகிற ஒரு சாந்தி சமாதானம் நிறைந்த விஸ்வாவசு ஆண்டில் நாங்கள் எல்லாம் எவ்வளவு துன்பங்களை எல்லாம் கடந்து இருந்தாலும் நாங்கள் அந்த துன்பங்களுக்கு அடிமையாகாமல் ஏதோ பூர்வ இன்பத்து புண்ணியத்தால் எங்களுக்கு ரிஷிகள், எங்களை இதிகாசங்கள் நாங்கள் புரட்டி பார்த்தா எங்கள் ரிஷிகள், யோகிகள், ஞானிகள் உலகத்தில் பாருங்கள். என் குருநாதர் அடிக்கடி சொல்வார், மகாகவி பாரதி சொன்னது, உச்சி மீது வானிடிந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று மகாகவி பாரதி சொன்ன அந்த வார்த்தையை சொல்லி எங்களுக்கு என் குருநாதர் உபதேசம் பண்ணுவார். அப்படி எங்களுக்கு அடிமேல் அடி துன்பங்கள் வந்தாலும் நாங்கள் விடாமல் என்று எங்கள் ரிஷி பரம்பரையில் சித்தர் வழியில் இந்த துன்பத்துக்கு என்ன வழி என்று சொல்லி கடக்கக்கூடிய ஒரு சரியான ஒரு குரு வழியில் போய் காயத்ரி மந்திரத்தின் மூலம் இதுவரை நாங்கள் பல எம்மாதி ஜென்ம செய்த கர்ம வினைகளை, அந்த கர்ம வினைகளை மூடி எங்களுடைய உண்மை பொருளான ஆன்ம சக்தியை வெளிப்படை விடாமல் இருந்த அந்த பாவங்கள் அனைத்தையும் சங்காரம் பண்ணக்கூடிய சிவபெருமானாகிய மகாதேவருடைய அருளை கொண்டு காக்கும் கடவுளாகிய பாருங்க ஸ்ரீமன் நாராயணன் ஒரு காக்கும் கடவுளாக இருந்து எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து வாழக்கூடிய அந்த மகா சக்தி படைத்த காயத்ரி மந்திரத்தின் மூலம் நாங்கள் இதுவரை பாருங்கள் எங்களை எவ்வளவு அடிமேல் அடித்தாலும் ஆன்மீகம் நகரும். ஆனால் நாங்கள் நகராமல் காயத்ரி மந்திரம் சொல்லி எங்களுடைய பாவத்தை நகர வச்சிருக்கிறோம். இனி வரப்போகிற ஆண்டு எங்களுக்கு பாருங்கள் மிக லேசாக ஒரு சரியான பாதையில் போகக்கூடிய ஒரு வழி நம்மளுக்கு நிச்சயம் பிறக்கும் என்று சொன்னால், நாங்கள் எவ்வளவுதான் துன்பங்கள் வந்தாலும் இறைவன் பக்கம் சார்ந்து வாழ வேண்டிய நாங்கள். ஆனால் நாங்கள் இறைவனுடைய பிள்ளை. இறைவன் பாருங்கள் இந்த உலகத்துக்கு எதையும் எதிர்பார்க்காமல் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த இறைவனுடைய குழந்தைகள் நாங்கள். ஆனால் பாருங்கள் நாங்கள் மனம் உடல் பக்கம் சார்ந்து நாங்கள் போனதால், நாங்கள் செய்த கர்ம வினைகளால் மனமும் உடலும் எங்களுக்கு வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும் போது நாங்கள் மாணிக்க வாசகர் பாருங்கள் வழி இல்லையா கடவுளே என்று ஏங்கும் போது அருள்தாக அருள் பசி கொண்டு ஆண்டவனே குருவாக வந்து குருந்த மரத்தடியில் உபதேசம் பண்ணார். எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பாருங்கள் நாங்கள் ஒரு அடி எடுத்து வச்சோடனே குரு 10 அடி எடுத்து வச்சு வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம குருநாதர் அடிக்கடி சொல்லுவார். அப்படித்தான் எங்களுக்கு பாருங்கள் இதுக்கு வழி இல்லையா என்று ஏங்கும் போது என் குருவே என்னை தேடி வந்து பக்கத்தில் ஆட்கொண்டு என்னுடைய எல்லா பாவங்களையும் பாருங்கள் சிவரூபமாக இருந்து சங்காரம் பண்ணி காக்கும் கடவுளாகிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய காக்கும் கடவுளாகிய ஸ்ரீமன் நாராயணன் நான் தான் அப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு காட்டி மந்திரங்களின் நான் காயத்ரி என்று சாஸ்வதமாக அந்த காயத்ரி மந்திரத்தை உரைத்த அந்த சாஸ்வத கிருஷ்ணன் நான் தான் அப்படின்னு சொல்லி
எனக்கு நேருக்கு நேரே காட்டி உபதேசம் பண்ணி அர்ஜுனனுக்கு தன்னுடைய பாருங்கள் தெய்வீக சக்தியால் பாருங்கள் தன்னுடைய ஞானத்தை பாருங்கள் சங்காரம் பண்ணி அந்த இருளை அகற்றி கொடுத்த மாதிரி அகற்றி இந்த தெய்வீக ஞானத்தை கொண்டு வரப்போகிற கலியுகத்தில் நடக்கும் துன்பங்கள்லேருந்து உன்னை அண்டி வரும் பக்தர்களை காப்பாற்று என்று சொல்லி அவர்கிட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த 22 வருடங்களாக எதையும் எதிர்பார்க்காமல் டைமுக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு பலத்தை நமக்கு குரு பகவான் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அந்த குரு சக்தி அப்படிப்பட்ட வழியில் வந்து இன்று குரோதி வருடத்தை கடந்து விஸ்வாவசு வருடத்தில் நாங்கள் பாருங்கள் நாளை மறுதினம் நடக்கும் குரோதி வருடத்தின் இறுதி பாருங்கள் புனித பௌர்ணமியில் பங்கு பற்றி யாகத்தின் மூலம் தியானத்தின் மூலம் பாருங்கள் எண்ணங்களை கடந்து பேரானந்தமாகிய பாருங்கள் கடவுளோடு ஐக்கியமாகிற அந்த விஸ்வாவசு வருட ஆன்மீக ஆண்டில் நாங்கள் காலடி எடுத்து வைக்க போகிறோம்னு சொன்னால் இது பெரும் பாக்கியம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். அந்த வையத்துள் பாருங்கள் வாழும்போது பலதரப்பட்ட துன்பங்கள் வேதனைகள் பாருங்கள் எல்லாம் வரும். சேற்றுக்குளரிக்க தாமரை பாருங்கள் அது பலதரப்பட்ட சேறு நிறைந்த அந்த தாமரை குளத்துக்குள்ளே சேறு ஒட்டாமல் அது பாருங்கள் வெளியே வந்தனால தான் அது பாருங்கள் ஒரு தெய்வீகத்தன்மையாக இன்றைக்கு மகாலட்சுமியாக நாங்கள் போற்றக்கூடியதாக எல்லாத்துலேயும் முதல் தரமாக வாழக்கூடிய மாதிரி கோபம் குரோதம் பொறாமை பாருங்கள் எல்லாம் நிறைந்த சேர் நிறைந்த இந்த உலகத்துக்குள்ளே ஒரு செந்தாமரை மாதிரி நாங்கள் பாருங்கள் மலரக்கூடிய ஒரு பெரிய ஒரு மலர்ச்சியை காட்டக்கூடிய ஒரு வருடமாக வருகின்ற விஸ்வாவசு வருஷம் அமைய இருக்கிறது. என்னன்னா நாங்கள் பாருங்கள் எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும் குரு பக்தி மூலம் காயத்ரி மந்திர ஜபத்தின் மூலம் பாருங்கள் நாங்கள் செய்த அந்த ஜபத்தின் பாருங்கள் அந்த நாங்கள் செய்த அந்த தபத்தின் பாருங்கள் பூர்வேன்பத்து புண்ணியம் எங்களை பாருங்கள் இப்போ விசுவாச வருஷத்தில் கொண்டு விட்டுருக்கு. இனி வரப்போகிற காலத்தில் நாங்கள் ஒரு சாந்தி சமாதானம் சுபிட்சம் நிறைந்த எங்களுக்கு பாருங்கள் இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் இந்த விடுபட்டு ஒரு தெய்வீகத்தன்மை ஒரு பொருளாதாரம் சுபிட்சம் நிறைந்த வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வழியை தாமரையில் தண்ணி மாதிரி ஒட்டாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை காட்டக்கூடிய ஒரு வழி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னு சொன்னால் நாங்கள் பாருங்கள் ஒரு கடவுளுடைய குழந்தைகள் இங்கே பூலோகத்துக்கு எங்களுக்கு நாங்கள் லண்டனுக்கு வேலைக்கு போகிற மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிற மாதிரி இது கர்ம பூமி எங்களை ஒரு தொழிலுக்கு அனுப்பியிருக்கிறார். இது பாருங்கள் எங்களுக்கு இது வெளிநாடு. ஏனென்று சொன்னால் நாங்கள் இது கர்ம பூமி. எங்களுடைய உண்மையான பூமி பாருங்கள் சூரிய வட்டத்தில் பாருங்கள் நாங்கள் சூரிய சக்தி. ஆனால் பாருங்கள் இந்த கோள்களில் பாருங்கள் பூமியாகிய இந்த பாருங்கள் இந்த கோளில் வேலை செய்ய வந்திருக்கிறோம். வேலை செய்ய வந்த நாங்கள் பாருங்கள் நாங்கள் வந்த இடத்தை மறந்து ஆசையில் பாருங்கள் மன உடல் பக்கம் சார்ந்து வாழ்ந்தால ஒவ்வொரு ஆளுக்கும் கடன் பிரச்சனை துன்பங்கள் வேதனைகள் பாருங்கள் சொல்லொன்னா துயரங்கள் கவலைகள் இந்த பூமிக்குரியது. அந்த பூமிக்குரியத்தை நாங்கள் உள்வாங்கி திருப்பி இந்த பூமியில் பாருங்கள் நாங்கள் பிறந்து கொண்டு எப்போ இந்த பூமியில் கடனை முடிக்கிறோமோ அந்த கடனை முடிக்கக்கூடியவரை நினச்சி இந்த உலகத்துக்கு எதையும் எதிர்பார்க்காம கொடுக்குற பாருங்கள் அவரை நினச்சி அவர் தார அந்த கடனை கொடுக்கக்கூடிய அந்த அருளை பெற்று எப்போ எங்களுடைய பிறவி கடன் தீருதோ அன்று பாருங்கள் என்னுடைய உண்மையான இடத்துக்கு போகிற வழியை காட்டுறதான் மோட்ச பாதை. அப்படிப்பட்ட ஒரு மகா சக்தி படைச்சு. அதனால் பாருங்கள் இங்கே நாங்கள் கர்மமாற்ற வந்திருக்கிறோம். கடமையாற்ற வந்ததால் மனம் உடலை சார்ந்து கடமையாற்றும் போது ஏற்பட்ட துன்பங்கள்லேருந்து அதை திருப்பி திங்க் பண்ணத்தால் திருப்பி கஷ்டங்கள் கூடி திருப்பி பாருங்கள் இங்கே பிறக்க வேண்டிய சூழலிருந்து எங்களுக்கு ஏதோ இந்த குரோதி ஆண்டில் பாருங்கள் இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுக்க ஒரு தெரியக்கூடிய ஒரு வழியை காட்டியிருக்கிறார் குருதேவரன் சொல்லி நம்ம பாருங்கள் யோசிச்சு பாருங்கள். எப்பண்டான எங்களுக்கு மரணம் வரலாம், எப்பண்டான எந்த ரூபத்திலையும் வரலாம். என்ற மன உடல் சார்ந்தவுடனே மயக்கத்தில் இருக்கிறோம். கர்ணன் பாருங்கள் ஒரு தெய்வீக குழந்தை
சூரிய பகவானுடைய குழந்தை, ஒரு பெரிய ஒரு சூப்பர் வம்சத்தில் பிறந்தவர் பாருங்கள். பிறந்த உடனே பாருங்கள் அவர் பாருங்கள் ஒரு ஏதோ பூர்வ இன்பத்து தன்னுடைய தாயில பாவத்தால் பாருங்கள் கோலையில் ஒரு பெரிய பெட்டியில் விடப்பட்டு அவர் பட்ட வேதனையில் இறுதியில் பாருங்கள் கடைசியாக தன்னுடைய தாயை அவர் காணும்போது அந்த தாயிட்ட பாருங்கள் அவர் சொல்கிறார், இந்த பூமியில் பாருங்கள் நான் இதுவரை பட்ட கஷ்டத்திலிருந்து சரியாக வந்து வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்த அவர்களை விட்டு நான் வரமாட்டேன் அம்மா. இருந்தாலும் பாருங்கள் நான் இந்த துன்பத்தில் எனக்கு பாருங்கள் என்னை பிடிச்ச அழுக்கு இல்லாமாக்குறதுக்கு இறுதி கட்டத்தில் உங்கள் மகனை மடியில் வச்சு என்னுடைய குழந்தை என்று சொல்லி நீ சொல்லும்போது என்னுடைய பாருங்கள் எல்லா பாருங்கள் என்னை பிடிச்சிருந்த எல்லா பாருங்கள் என்ன அழுக்குகளும் இல்லாமல் போகும். அன்று உலகத்துக்கு நான் யார் அப்படின்னு தெரியும். அன்று தான் நான் உண்மையான சூரிய பகவானுடைய பெரிய ஒரு வம்சத்து பிள்ளை என்று தெரிகிற ஒரு பாக்கியம் கிடைக்கும் அம்மா அப்படின்றது. அதுவரை நீ சொல்லாதீர்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி இதுவரை எங்களுக்கு தெரியாமலே இவ்வளோ காலம் பாருங்கள் நாங்கள் ஒரு பகவானுடைய பிள்ளைகள், நாங்கள் தெரியாமல் இந்த அழுக்குக்குள்ளே பாருங்கள் பல வேதனைகள் சோதனைகள் பருக்குகள் தரமானவே கதைகள் அது இதுகளில் ஈடுபட்டு எங்களுக்கு பாருங்கள் சொல்லனா துயரங்கள்ல இருந்து எங்களுக்கு கிடைப்பதற்கு கர்ணனுக்கு கிடைச்ச மாதிரி தாய் மாதிரி எங்களுக்கு ஒரு தாய் வீடாகிய பகவானை நோக்கி போகிறதுக்கு ஒரு வழி நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட வழியிலிருந்து நாங்கள் வெளியே வாரத்துக்கு எங்களுக்கு பகவானே பாருங்கள் வந்து மந்திரங்களின் நான் காயத்ரி அப்படி என்று சொல்லி சாஸ்வதம் உரைத்த அந்த பகவான் எங்களுக்கு பாருங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் எங்களுக்கு பாருங்கள் அதை கொடுத்து நீ அதிலிருந்து வெளியே வா, உன்னுடைய தாய் வீடு இங்கே இருக்கப்பா, நீ இங்கே வேலைக்கு வந்த நீ யோசிச்சு பாருங்கள். நாங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிற மாதிரி எங்களுடைய தாய் வீடு இந்த நாடு, நாங்கள் வெளியில் வேலைக்கு போனாப்பா அங்கே சிட்டிசன் ஆகிற மாதிரி இங்கே நீ சிட்டிசன் ஆகித்தாப்பா அப்படின்னு சொல்ல. உன்னுடைய வீட்டை விட்டு எங்கே போனாலும் நீ நிம்மதியாக வாழ முடியாது, உன்னுடைய வீட்டுக்கு போனால் மட்டும்தான் உனக்கு நிம்மதி கிடைக்குமாப்பா என்பதுக்கு தான் நீ உன்னுடைய வீட்டுக்கு போனால் மட்டும்தான் உனக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் தான் முக்தி நிலையை கொடுத்துருக்கிறார்கள். நாங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் பாருங்கள் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கா, எங்களோட பிறந்த வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் பாருங்கள் உண்மையான எங்களுடைய கடமையை ஆற்றலாம். இதுதான் நிஜ வாழ்க்கையில் உண்மை. அது மாதிரி பாருங்கள் நான் பலதரப்பட்ட இடங்கள் எல்லா இடங்களிலும் போனாலும் என்னுடைய தாய் வீடாகிய என்னுடைய குருநாதர பதத்துக்கு போன பிறகு தான் நான் நிம்மதியாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ விஷயங்களையும் எடுத்து கூறுறதுக்கு ஒரு பழி என்னென்னு சொன்னால் நான் இன்று தாய் வீட்டில் இருந்து உபதேசம் பண்ணுறேன், என்னுடைய தகப்பன் வீட்டில் இருந்து உபதேசம் பண்ணி கொண்டிருக்கேன். ஆனால் கர்ம பூமியில் கடமையாற்ற வந்திருக்கிறோம் வந்திருக்கிறோம். அதே மாதிரி கிருஷ்ணன் சொன்ன மாதிரி இந்த கர்ம பூமியில் பாருங்கள் ஒட்டாமல் தாமரை இலையில் தண்ணி மாதிரி ஒட்டாமல் கடமையாற்றணும் புண்ணியரட்னம் அப்படின்னு சொல்லி என் குருநாதர் அடிக்கடி சொன்னார். பாருங்கள் தாமரை இலையில் தண்ணியை பாருங்கள் ஒட்டினமாய் தான் இருக்கும், ஆனால் ஒட்டாமல் கடமையாற்றுற மாதிரி சேற்றுக்குள் இருக்கிற தாமரை பாருங்கள் சேர் ஒட்டாமல் இருக்கிற மாதிரி இந்த சேர் நிறைந்த கோபம் குரோதம் பொறாமை சுயநலம் இப்படி நிறைந்த உலகத்துக்குள்ளே ஒட்டாமல் நீ வாழக்கூடிய பாருங்கள் வாழ்ந்து இந்த மக்களையும் பாருங்கள் ஒட்டாமல் வாழ்ந்து இந்த பூமியில் வெற்றி அடைவதற்கு ஒளி வழிகாட்டு என்று சொல்லி அவர்கிட்ட கட்டளை சிறைமேற்கொண்டு தான் இந்த தெய்வீக பணியை பாருங்கள் கடந்த 22 ஆண்டுகளாக பாருங்கள் இன்று கடைசி பாருங்கள் குரோதி ஆண்டு பாருங்கள் இருந்து விஸ்வாவசு ஆண்டில் நாங்கள் காலடி எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னா பெரும் பாக்கியம். என்னென்னு சொன்னால் இந்த வருடம் பாருங்கள் 14ஆம் தேதி தான் பூசை. நல்லா யோசிச்சு பாருங்கள் 13 காட்டுக்கு போய் 14ஆவது பாருங்கள் வருஷம் பட்டாபிஷேகம் மாதிரி ராமருக்கு பாருங்கள் 13 ஆண்டுகள் கடும் வேதனைப்பட்டு 14ஆவது ஆண்டு தான் பாருங்கள் அவருக்கு விமோசனம் கிடைச்ச மாதிரி 13ஆம் தேதி பாருங்கள் 12ஆம் தேதி பாருங்கள் இறுதி பாருங்கள் 18ஆம் நாள் மகாபாரதம் மாதிரி வச்சு பாருங்கள் 12ஆம் தேதி நடக்க போகிற அந்த மகா யாகத்தில் நாங்கள் பங்கு பற்றி 13 பாருங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கு தெரிய வந்தது நாங்கள் ஆரண்டு அதுக்கு பிறகு 14ஆவது ஆண்டு பாருங்கள் 14ஆம் தேதி நாங்கள் பாருங்கள் பெரிய ஒரு ஆண்டில் காலடி எடுத்து வைக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு நாங்கள்லாம் நல்லா இருப்போம் பாருங்கள். ஒரு நிம்மதி ஒரு சுகம் பல தரப்பட்ட பிரச்சனையாக வந்தவர்களுக்கெல்லாம் முடியக்கூடிய காலம் வந்து கொண்டு இருக்குது. அதுக்கு பிறகு நாங்கள் பயணம் செய்யும் போது எங்களுடைய பயணம் லேசாக இருக்கும் அப்படின்னா எங்கள் பயணத்தை லேசாக்கக்கூடிய குரு மந்திரமாகிய பாருங்கள் காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணி நாங்கள் தியான ஜபங்கள் ஈடுபட்டு போகும்போது பாருங்கள் இந்த வாழ்க்கையில் நாங்கள் பெற முடியாத பாருங்கள் பெற்று இதுவரை நாங்கள் நினைக்க முடியாத இன்பத்தை பெற்று எல்லா போக சுகங்களையும் பெற்று வாழக்கூடிய அதை எப்படி பாருங்கள் வாழ்கிற இந்த பூவில் என்ற ஒரு தன்மையை எங்களுக்கு உண்டாக்கக்கூடிய இதுதான் இந்த மாபெரும் காயத்ரி மந்திரம் நமக்கு கிடைச்சிருக்கும்.
நல்லா சிந்திச்சு பாருங்கள். நாங்கள் இறைவனுடைய பிள்ளை, அங்கேருந்து வந்து இந்த பக்கம் போய் நாங்கள் ஒட்டி கொண்டு வாழ்கிறதால, இந்த பக்கம் ஒட்டி கொண்டு வாழ்கிறதால எங்களுக்கு சரியாக கடமையாற்ற முடியவில்லை. ஆனால் பாருங்கள், இந்த நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த ஆறு பாருங்கள் கடலை நோக்கி போய்கொண்டிருக்கும். யோசிச்சு பாருங்கள், கடல் நோக்கி போய்கொண்டிருக்கும் போது அதை எடுத்து எல்லோரும் பாருங்கள் கும்பிடுவார்கள், கங்கை மாதா அப்படின்னு சொல்லி. அதுக்கு சில பேர் குளிப்பார்கள், சில பேர் அழுக்கெல்லாம் போடுவார்கள், எல்லாம் செய்வார். ஆனால் பாருங்கள், அது போய்கொண்டே இருக்கும், தன்னுடைய இலக்கை நோக்கி போய்கொண்டே இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், நாங்கள் இந்த உலகத்தில் பாருங்கள், சேறு நிறைந்த இந்த உலகத்தில், இன்ப துன்பங்கள் நிறைந்த உலகத்தில் எங்களுக்கு வாழ்த்துவார்கள், பிறகு பாருங்கள் எங்களுக்கு பேசுவார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் நாங்கள் இலக்கை நோக்கி போய்கொண்டிருக்கும் போது என்ன சொன்னால், நாங்கள் நின்றால் காட்டாறு வெள்ளம் பாருங்கள் அடித்து கொண்டு வரும். காட்டாறு வெள்ளம் அடித்து கொண்டு வரக்குள்ள அதை கல் மண் பாருங்கள், பள்ளி பூரா கம்பு கட்டையெல்லாம் அடித்து கொண்டு வரும். ஆனால் அப்போ அதுக்கு பேர் காட்டாறு வெள்ளம் உண்டு. ஏனென்றால் அது இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, அடிபட்டு பாஸ்ட்டாக ஓடிக்கொண்டிருக்கிறாரு, வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் போது பலதரப்பட்டதுகளை அடிச்சுட்டு போகிறாரு. ஆனால் அவர் நின்றார் என்று சொன்னால் அவர் அழுக்காயிருவார். அவருக்கு பேர் என்ன? சாக்கடை. அது மாதிரி காட்டாறு வெள்ளம் ஓடுற மாதிரி பாருங்கள், நாங்கள் ஒரு உத்வேகத்தை நோக்கி, ஒரு இலக்கை நோக்கி காயத்ரி மந்திரம் சொல்லி தியானம் பண்ணி பாருங்கள், ஒரு இலக்கை நோக்கி போய்கொண்டிருக்கும் போது எங்களுக்கு வாழ்த்துக்கள் வரும். ஆனால் நிற்க போடா பாருங்கள், எங்களுக்கு பல வேதனை தாங்க முடியாத துன்பங்கள் வரும். ஆனால் நிற்க போடாத, திங்க் பண்ண போடா. எல்லா பொருளும் வரும், ஆனால் அதை திங்க் பண்ண போடா. நிற்காமல் போய்கொண்டே இருந்தால் நாங்கள் இலக்கை நோக்கி போகிறோம். எங்களுடைய இலக்கை நோக்கியாக தாய் வீட்டுக்கு போகும்போது அங்கே போய்த்து திரும்பி வந்து கடமையாற்றும் போது பாருங்கள், வீட்டில் சாப்பாட்டோடு வீட்டிலிருந்து வந்து கடமையாற்ற சுகம் லௌகீக வாழ்க்கை கிடைக்கிற மாதிரி இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுக்கறது தான் காயத்ரி மந்திரம். அப்படிப்பட்ட மகா சக்தி படைத்த மந்திரத்தை எங்களுக்கு பாருங்கள், கலியுகத்தில் பலதரப்பட்ட இயந்திரமயமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கலியுகத்தில் எங்களுக்கு பகவான் பாருங்கள் அதை எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதை பருகும் பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கின்றா, பெரும் பாக்கியம். அப்படிப்பட்ட நாங்கள் வழியில் இன்றைக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம், வந்து கொண்டிருக்கிறோம். அதை யோசிச்சு பாருங்கள், மாண்டேயர் அப்படின்னு சொல்லி மகா ஞானி தவம் பண்ணி கொண்டிருந்தாராம் இறைவனை நோக்கி. அப்படி தவம் பண்ணி கொண்டிருக்கும் போது பாருங்கள், கள்ளர்கள் பாருங்கள் ஒரு மன்னருடைய அரசு சபையில் களவெடுத்து ஓடி பாருங்கள், அவர்கள் குடிவடுறதுக்கு இருக்கும்போது அவரை காவலாளிகள் திரட்டி வரும்போது மாண்டேயர் தவத்தில் அப்படி இருக்கிறாராம். அவர்கள் பாருங்கள், மாண்டேயர் தவத்தில் இருந்த அந்த தவக்குடியில் ஒழிச்சிருந்து அந்த பொருளெல்லாம் அங்கே வச்சுட்டு வெளியே போயிட்டாங்க. காவலாளிகள் வந்தார், இவர் தான் பாருங்கள் கள்ளன் அப்படின்னு சொல்லி, இவர் கள்ளன் ஓடி விட்டார்கள், இவர் தான் தலைவர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போட்டு போயிட்டாங்க. அவரை பிடிச்சிட்டு போகிறாங்க. அவருக்கு எதுவுமே தெரிய அழிக்குது, மிக சக்தி வாய்ந்தவர். அப்படியே கொண்டு போன உடனே அவர்கிட்ட கேட்குறாங்க பாருங்கள், இவரை பார்த்த உடனே இவரை கழுகு மரத்தில் ஏற்றுங்க, கழுமரத்தில் அப்படின்னு சொன்னார். இவரை கொண்டு போகிறார்கள். ஆனால் இவர் கழுமரம் வேறையும் இல்லை, ஒன்றுமே இது பண்ணலை. உடனே வந்து சொல்கிறார், இவர் மகா ஞானி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அரசன் ஓடி வந்து பாருங்கள், கண்ணகி கோவலன் இது பண்ணக்குள்ள வந்த மாதிரி அரசன் ஓடி வந்து அவர் வணங்குறாரு. எனக்கு ஒன்றும் செஞ்சுறாங்க சாமி அப்படின்னு. நான் ஏனப்பா உன்னோட கோவிக்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த காரணத்துக்கு நான் என்ன பாவம் செய்திருக்கேன், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி உடனே பாருங்கள் அவர் யமதர்மராஜாட்ட போகிறார். அப்போ யமதர்மரா கேட்டால், நான் ஒரு தபோ ஞானி, என்னை இப்படி கள்ளன் என்று சொல்லி பாருங்கள் என்னை பிடிப்பதற்கு நான் என்ன பாவம் செய்த யமதர்மராஜா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யோசிச்சு பாருங்கள். அப்போ அவர் சொல்கிறார், நீ சின்ன பிள்ளையில் பாருங்கள் ஒரு தும்பியை பிடிச்சி பின்னால் பாருங்கள் என்ன தோட முள்ளு ஏற்றுன நீ அப்படின்னு சொல்கிறேன். ஒரு தும்பியை பிடிச்சி, அதுக்கு தான் உனக்கு கழுமரம் ஏற்றுறதுக்கு கிடையாது. எத்தனை வயசு அப்போன்ட்டு கேட்குறாரு. 5 வயது. 5 வயதில் அறியா பருவம், ஒன்றுமே தெரியாத வயது. அந்த வயதில் செய்கிற ஞானமும் இல்லை, ஒன்றும் இல்லை பாருங்கள். அது தெரியா பருவத்தில் நீ செய்யத்தால உனக்கு நான் சாபம் விடுறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் என் குருநாதர் சொல்வார். விஸ்வாமுத்திர மகரிஷி இறைவனையே பாருங்கள் இங்கே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் ரிஷிகள், யோகிகள், ஞானிகள். அப்படிப்பட்ட மகா மந்திரம் இந்த மந்திரம். உடனே அவர் சொல்கிறார், மகாபாரத காலத்தில் பாருங்கள், மகாபாரத காலத்தில் நீ
பாண்டவர் பக்கம் இல்லாமல் பாருங்கள் கௌரவர் பக்கம் பாருங்கள் விதுரரா பிறந்து கடும் வேதனை நீ அனுபவிப்பா அப்படின்னு சொல்லி சாபம் வருவார் யமதர்மராயர். அந்த பாண்டவர்கள் பாருங்கள் அந்த மகாபாரதத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், துரியோதனன் பக்கம் இருக்கிற அந்த விதுரர் பாருங்கள், அவர் யமதர்மராஜா எவ்வளோ வேதனை அனுபவிக்கிறனால யோசிச்சு பாருங்கள். ஒரு சின்ன இதுக்காக ஏன்னா மிக சக்தி வாய்ந்த அந்த மாண்டையர் விட்டதால் கடும் வேதனைப்பட்டு இறுதியில் பாருங்கள் அந்த மகாபாரதத்தில் இருந்து பாரத காலத்தில் அவர் காட்டுக்கு போய் தவம் பண்ணி தன்னுடைய தாய் வீடு ஆகிய பாருங்கள் இறைவன்கிட்ட அடையக்கூடிய ஒரு வழி அவருக்கு கிடைக்குது. என்னென்னு சொன்னால் நாங்களும் ஏதோ ஒரு பாருங்கள் தெரியாமல் செய்த கர்ம பாவங்கள்லேருந்து விடுதலை ஆகிறதுக்கு நாங்கள் வந்த இடம்தான் இந்த பூமி. எங்களுடைய கடமையாற்ற வந்த இடம் கர்ம பூமி. இந்த பூமியில் வந்ததால் பாருங்கள் நாங்கள் எங்களை மறந்து உடல் மனம் சார்ந்து பாருங்கள் நாங்கள் வேலை செய்து அளவுக்கு அதிகமாக எல்லாத்தையும் எடுத்ததால் இன்னொரு ஆளுடைய பொருள் நாங்கள் இந்த உலகத்தில் எங்களுடையது என்று எதை சொல்கிறோமோ அதெல்லாம் இன்னொரு ஆளுடையது. என்னன்னா அந்த பொருளால் எங்களுக்கு சந்தோஷம் வந்திருந்தால் என்ன செய்யும், அது எங்களுடையது. அந்த பொருளால் எங்களுக்கு சந்தோஷம் வரலன்னா அது நாங்கள் இப்போ இங்கே சொல்கிற எங்களுடையது என்று சொல்கிற எல்லாம் இன்னொரு ஆளுடையது. ஆனால் எங்களுக்குள்ள ஒரே ஒரு பொருள் மட்டும் பாருங்கள் இருக்குது எங்களுடையது என்று நாங்கள் சொல்லாத உண்டு. அதுக்கு பேர் தான் ஆன்மா. அவர் மட்டும்தான் எங்களுடையது. ஏன்னு சொன்னால் நீங்கள் அவரை நோக்கி போகும்போது பாருங்கள் நிம்மதி வருது. இதுவரை பூமியில் பட்ட கடனெல்லாம் அடைப்பதற்கு பாருங்கள் அவர் உங்களுக்கு உதவி செய்தார்னா அவர் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவர் தான் எங்கள் தாய் வீடு. எங்களுடைய அப்பா அவர் தான், எங்களுடைய அம்மா அவர் தான். பாருங்கள் எங்களுக்குள்ளே பாருங்கள் இன்ப துன்பங்கள் அனைத்திலையும் எங்களோடே இருக்கிறவர் அவர் தான். அதனால தான் அவர்கிட்ட கடைசியாக அழுத்து போகிற ஒரு பிள்ளை பாருங்கள் சொல்லு கேட்காம பாருங்கள் அவர் விரும்பி பாருங்கள் தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் அழித்து வந்து திரும்பி அம்மாவுக்கு தெரியாமல் திருமணம் பண்ணி திருப்பி பாருங்கள் எல்லாத்தையும் விட்டது அழுது போகிற அம்மாட்ட போனால் என்ன செய்வாங்க, நீ போடா அப்படின்னு சொல்லுவாவா, திரும்பி அணைச்சி சாப்பாடு கொடுக்குற மாதிரி நாங்கள் அவரை விட்டு பாருங்கள் தூரம் போய் இந்த பாருங்கள் உலகம் மனமாக உடல் பக்கம் சார்ந்து இந்த உலகத்துக்கு அளவுக்கு அதிகமாக பாருங்கள் எல்லா பொருளையும் உள்வாங்கி நாங்கள் வரும்போது எங்களுக்கு வேதனை வரும்போது இறுதியில் பாருங்கள் அவரை நோக்கி வரும்போது ஒரு குருவாக வாரார். என் பிள்ளைகள் நல்லவர்களை காப்பாற்றவும் தர்மத்தை நிலைநாட்டவும் நான் அடிக்கடி வருவேன் என்று சொல்லி பாருங்கள் தர்மத்தை நிலைநாட்ட வரும்போது நாங்கள் நல்ல தன்மை இருந்ததால் பாருங்கள் பாண்டவர்கள் மாதிரி அவர்கள் பக்கம் போய் நாங்கள் தெரியாமல் செய்த துன்பத்திலிருந்து எங்களை வழிகாட்டுன்னு சொல்லி நாங்கள் வந்து அவரோட பாருங்கள் உள்முகமாக போகும்போது எங்களுடைய கர்மாக்கள் போது எங்களுக்கு நித்திர இல்லைண்டா, நித்திர வருது, நிம்மதி வருது, சந்தோஷம் வருது, எல்லாம் வருதுண்டா. இன்றைக்கு நாங்கள் தாய் வீட்டை நெருங்கிட்டோம், இனி எங்களுக்கு பயமில்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த பிள்ளைகள் சொல்கிற மாதிரி நாங்கள் இன்றைக்கி பாருங்கள் தாய் வீடை நோக்கி போகிறோம். பாருங்கள் தந்தை வீடை நோக்கி போகிறதால இனி நமக்கு பயம் இல்லை. அதனால் தான் முருகப்பெருமான் சொன்ன யாம் இருக்க பாருங்கள் உனக்கு பயமே, நான் உன்னோடு இருக்கிறேனப்பா, உனக்கு என்ன பயம், நீ என்னை விட்டு போனதால தான் உனக்கு பயமா, நீ அழுது நித்திரையும் இல்லாமல் இருந்தா இப்போ நீ என்னட்ட வந்துட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்று நாங்கள் அவர்கிட்ட பாருங்கள் போயிட்டோம். அதனால தான் எங்களுக்கு பெரியது பெரும்பாக்கியம் கிடச்சிக்கிட்டுனா நாங்கள் அவரை நோக்கி போகல பாருங்கள் நாங்கள் பாருங்கள் பட்ட கடனெல்லாம் எங்களுக்கு பாருங்கள் இழுத்து இந்த உலகத்தை இழுத்து போகிறோம். பலதுகள் பல வழிகளில் எங்களுக்கு இழுக்கும். நாங்கள் அவரை நோக்கி நெருங்க நெருங்க எங்களுக்கு பல சோதனை வந்து இழுக்கும். ஆனால் அதுக்கு மயங்காமல் அதை கவனித்து கொண்டு செய்யும் போது இந்த உலகத்தில் நீ விரும்புகிற காரியத்தை சரியாக செய்யக்கூடிய ஒரு ஞானத்தை நிச்சயம் அவர் கொடுப்பார். ஏன்னு சொன்னால் ஆன்மீகம் உதவி விட்டுட்டு போகிறல்ல பாருங்கள் இந்த உலகத்தில் சகலத்தையும் பாருங்கள் நீ சரியாக வாழ்ந்து இறுதியில் ஆண்டவன் அடையக்கூடிய ஒரு வழியை காட்டுறதாம் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி உரத்து சொல்லன்னு சொல்லி என் குருநாதர் எங்களுக்கு அடிக்கடி சொல்வார். என்னன்னா நீ இங்கே வந்து தாய் வீட்டுக்கு வந்து நீ காரியாலயத்தில் கடமையாற்றும் போது சரியாக ஆற்றுவாப்பா. உன் தாய் வீட்டை விட்டு வேறு ஊரில் ரான்சராக இருக்கும் போது நீ சரியாக நீ கடமையாற்ற மாட்டா. பூலோகத்தில் இருக்கிற மாதிரி தான் நீ இப்போ பாருங்கள் உன் தாய் வீட்டு பக்கம் இல்லை நீ பாருங்கள் தூரத்தில் இருக்கிறான் தான் உன்னுடைய கடமையை தாய் வீட்டு பக்கமும் பாருங்கள் என்னையும் முடியாது கவலையாக இருக்குது. இங்கேயும் போகலாம் அங்கேயும் போகலாம் பாருங்கள் இடையில் பாருங்கள் திருசங்கு சொர்க்கம் மாதிரி நாங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கோம். அந்த வேதனையே திருப்பி திருப்பி நாங்கள் திங்க் பண்ணுறதால இன்றைக்கு எங்கேயும் போக முடியாத அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்படி அந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆவதற்கு எங்களுக்கு பெரும் பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதனால் என் குருநாதர் ஆசீர்வாதம் நாளை மறுதினம் நடக்கப் போகின்ற
ஸ்ரீ பாருங்க ஆத்மஞானபுடம் பாலமுனை மண்டூரில் அமைந்திருந்த ஸ்ரீ ஆத்மஞானபுடத்தில் நாளை 11ஆம் தேதி பாருங்கள், இன்றைக்கு 10ஆம் தேதி வியாழக்கிழமை, நாளை 11 பாருங்கள் நாங்கள் வெளிக்கிறோம். 11ஆம் தேதி பாருங்கள் வெளிக்கிட்டு நாளை மறுதினம் சனிக்கிழமை, நாளை வெள்ளிக்கிழமை, நாளை மறுதினம் சனிக்கிழமை நடக்கும் காயத்ரி மகா யாகத்திலையும் பங்கு பற்றி, அதுக்கு பிறகு 13ஆம் தேதி இரவு பாருங்கள் 2 மணிக்கு பிறக்கிற விஸ்வாவசி வருஷத்தில் பாருங்கள் குளிச்ச முழுகி, அடுத்த நாள் திங்கட்கிழமை 14ஆம் தேதி அதிகாலை பாருங்கள், அதாவது 7 மணிக்கு, காலை 7 மணிக்கு நடைபெறும் அந்த பூசையிலையும் பங்கு பற்றி வரும் பாருங்கள். வந்து வீடு சொல்லும் போது எங்களுக்கு ஒரு பாருங்கள், இந்த உலகத்தில் பாருங்கள் இதுவரை பிறந்து ஒரு அனுபவிக்காத ஒரு இன்பம் ஒன்று கிடைக்கக்கூடிய ஒரு நன்னாள் தான் வருகின்ற ஆண்டு. ஆனால் எல்லோரும் பாருங்கள் ஒரு சாந்தி சமாதானம் சுபித்த ஆண்டாக எல்லோரும் நல்லா இருப்பதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட பாருங்கள் மாபெரும் சக்தி படைச்ச அந்த காயத்ரி மந்திரத்தை ஜெபம் பண்ணி நாங்கள் வரப்போகிற எல்லா காலத்திலையும் பாருங்கள் ஒரு 4 மணிக்கு எழும்பி நாங்கள் குளிச்சு மொழி குறைந்தது 21 தடவை என்றாலும் பாருங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வரும்போது வரப்போகிற ஆண்டு பாருங்கள் மிக சிறப்பாகும். வரப்போகிற காலங்களில் நடக்கவிருக்கின்ற இயற்கை சீற்றங்கள், துன்பங்கள், வேதனை, வறுமை, இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு தொல்லைகளும் நீங்கி நாங்கள் பாருங்கள் ஒரு எதிர்நீச்சல் போட்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு பேரு நம்மளுக்கு கிடைக்கும். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம். உலகினிலே